நம்மளை குறிச்சு மேன்மை பாராட்டுறது வேணாம். நம்ம ஆசீர்வாதத்தை முன்ன வைக்கிறதும் வேணாம். நம்ம பட்டத்தை, நம்ம வட்டத்தை நம்ம முன்ன வைக்கிறதும் வேணாம். எது நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் அது பின்னாடி இயேசு. இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே. இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே. இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். When you are blessed, you should be blessed for others. That is children of God. அதுதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்துவம் அதுதான். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவத்தை வேற மாதிரி மாத்திட்டோம். எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சுனா போதும், இட் இஸ் ஃபார் மீ. இல்ல, பைபிள் சொல்லுது இல்ல. நீ ஆசீர்வதிக்கப்பட்டினா இன்னொருத்தனுக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறணும். நீ பரிசுத்தத்தை தெரிஞ்சுக்கினா இன்னொருத்தனை பரிசுத்தமாய் மாத்தணும். நீ நீதியை தெரிஞ்சுக்கினா இன்னொருத்தனை நீதியாய் மாத்தணும். இன்னொருத்தனை பாவியாவும் அநீதியாவும் நீ மாத்தினா you are not blessed. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் இல்ல, நீ கிறிஸ்தவனோ இல்ல, ஊழியக்காரனோ இல்ல. நீ ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொன்னா இன்னொருத்தனும் ஆசீர்வதிக்கப்படணும். விலை உயர்ந்த ஆடைகள் போட்டு சந்தோஷமா அவனோட ஆசீர்வாதங்களை அவன் சந்தோஷமாய் கொண்டாடுறான். விலை உயர்ந்த ஆடை யார் கொடுத்தது? ஆடை இயேசு. நகை யார் கொடுத்தது? இயேசு. ரிச்சஸ் யார் கொடுத்தது? இயேசு. எனக்கு இப்போ ஒரு ஆசீர்வாதம் இயேசு கொடுக்கிறாருன்னா என்ன? ஆசீர்வதிக்கு ஒரு வேலை கொடுக்கிறாரு, வேலையில உயர்வு கொடுக்கிறாரு, சம்பளத்தை உயர்த்துல கொடுக்கிறாரு, மனைவி கொடுக்கிறாரு, பிள்ளையை கொடுக்கிறாரு, வீடு கொடுக்கிறாரு, காரை கொடுக்கிறாரு, ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறாரு. அதுதான் எனக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். இப்ப எனக்கு வாக்கு தத்துவம் வந்துச்சு, I will make you greater than last year, I will comfort than last year வந்துச்சு. சோ அப்ப நான் எடுத்துக்கலாம், ஓ எனக்கு இந்த வருஷம் கார் கொடுத்தாரு, நாளைக்கு வேற எதுல கொடுப்பாரு, நான் எடுத்துக்கலாம், கொடுக்கட்டுமே. பட் அதை கொடுத்தவருக்கு நான் என்ன கொடுத்தேன்? இயேசு கொடுக்கிறவர் தான், ஆனா நான் என்ன இயேசு கொடுத்தேன்? இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை எழுதுவீங்க. இட் இஸ் ஃபார் மீ. எனக்கு கூட தான் இந்த வார்த்தை. நான் எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன்னா, எனக்கு வேலை வேணும், பொண்டாட்டி வேணும், புள்ள வேணும், குடும்பம் வேணும், வீடு வேணும், எல்லாம் வேணும். ஆனா எல்லாத்திலையும் எது முக்கியமா காணப்படுது? இயேசு. இயேசுவை முக்கியமா வைக்கிறீங்களா? இதுதான் 2025 நம்ம யோசிச்சுப்போம். ரொம்ப பேர் உங்களுக்கு தெரியும், உங்க ஆசீர்வாதத்தை முக்கியமா வச்சு எவ்வளவு பெரிய விஷயம் எடுத்துட்டு போனீங்க உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் ராபினா, நான் அடிப்பட்ட வந்தவன் தான். ஒண்ணுமே இல்லாத பட்டாரு, பிளாட்ஃபார்ம் பட்டாரு. பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஏச்சு வந்தேன் நான். என்னைய கோபுரம் மாதிரி பண்ணாரு, ரொம்ப வாழாட்டினேன், பிளாட்ஃபார்ம் பட்டாரு. அங்க ஏச்சு வந்தான். திருப்பியும் அந்த கோபுரத்து மேல ஆசையே வரல, எனக்கு வராது. Because I know that I will lose my blessing if I give priority to my blessing. என் ஆசீர்வாதத்தை நான் எழுதுறேன்னு எனக்கு தெரியும். எப்போ என் ஆசீர்வாதத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேனா, என் இயேசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். என் ஆசீர்வாதம் என் பின்னாடி வரும். நான் இயேசு முன்னாடி போறதுனால என் ஆசீர்வாதம் பின்னாடி வரும். இந்த லாசரு சொல்லிட்டு போயிட்டு சொல்றாரு, பாதாளத்துல இருந்து கத்துறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே. அந்த பிச்சைக்காரனா அந்த மனுஷனை கொஞ்சம் என்கிட்ட அனுப்புவா, ரொம்ப எரியுதுப்பா. நல்ல வஸ்திரம் போட்டவன், பணக்காரன், ஏசில வாழ்ந்தவன், ஆடி கார்ல போனவன், இப்ப கத்துறான், எரியுது. பிச்சைக்காரன் கொஞ்சம் கை கொடுத்து சொல்லுப்பா, கை ஏச்சு வந்துடுறேன். அந்த லைஃப் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. அந்த லைஃப் வந்துடக்கூடாது. யூ லீவ் a luxurious life. அது யாருக்கும் யாரும் கேட்க முடியாது, கடவுள் கொடுத்தது. ஆனா கடவுள் கொடுத்ததுல நீ எப்படி வாழுற? கடவுள் கொடுத்ததுல நீ கடவுளை எங்க வச்சிருக்கிற? ரொம்ப முக்கியம். இப்போ அழுகுறான் லாசரஸ், கொஞ்சம் கை கொடுத்து சொல்ல, ஆபிரகாம் இதை தூக்கிட்டு எரியுது, உடம்பெல்லாம் எரியுது, என்னால இங்க இருக்க முடியல. ஆபிரகாம் சொல்றாங்க, அவர்ப்பா அங்க போயிட்டு தான், இனியும் உனக்கு அங்க விடுதலை இல்லை. இங்க இருக்கிற போதுதான் விடுதலை, அங்க போயிட்டா விடுதலையே கிடையாது. அதுக்குதான் இயேசு போன வருஷம் நீ ஏமாத்தினாலும் இந்த வருஷம் கூப்பிட்டுக்கிறார். போன வருஷம் இயேசு பின்னத்துக்கு வச்சுட்டேன், ஆனாலும் கூப்பிட்டுக்க. நம்மள உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு சான்ஸ். செத்துட்டோம்னா நோ சான்ஸ். உன் துணிய, உன் ஸ்டைல, உன் ஆடைய, உன் பெருமைய, உன்னோட ஆக்டிவிட்டியை, உன் தாளத்தை முன்ன வச்சு இயேசு பின்ன வச்சு வாழற ஒருவர் ஊழியக்காரன் அந்த கதிதான், ஒருவர் விசுவாசி அந்த கதிதான். உனக்கு அந்த கதிதான், எனக்கு அந்த கதிதான்.
அப்போ நான் போய் ஆபிரகாம கெஞ்ச முடியாதுங்க. ஆபிரகாம் கொஞ்சம் விட்டுரு, ஆபிரகாம் கொஞ்சம் நான் சொத்துட்டு இருக்கு, நான் போய் என் தம்பி வீட்டுக்கு போயிரு, என் பொண்டாட்டி போயிரு, என் பிள்ளை போய் சொல்லிடுறேன், இங்க வந்தா இங்க வரக்கூடாது, நரகம் ரொம்ப பயங்கரமாகுது, நரகம் ரொம்ப எரியுது, நரகம் ரொம்ப இருளா இருக்கு, ஐயோ ஐயோ இங்க வரக்கூடாது, அம்மா மன திருமணம் சொல்லி இங்க கெஞ்சான். நரகத்தில் வாழும்போது தான் நீ உணர்த்த மாற்ற முடியும். செத்துட்டவன உணர்த்த நீ மாற்றவே முடியாது. நீ உயிரோடு இருக்கிறதுனா, ராபி நீங்க வருதுனால நான் திட்டுறேன், நான் சொல்றேன், நான் செத்துட்டு அவங்களுக்கு யாரும் சொல்ல முடியாது. நான் செத்துட்டு என் பிள்ளைங்களுக்கு கூட யாரும் சொல்ல முடியாது. உயிரோடு இருக்கிற மட்டும் சொல்லுவேன், மனம் திரும்பி வாழு, இயேசு முன்னவை பரிசுத்தமா வாழு, நீதியா வாழு, பிறரை நேசிச்சு வாழு, உன்னை குறிச்சு பெருமை பாராட்டாத, உனக்கு இருக்கிறத குறிச்சு பெருமை பாராட்டாத, தாழ்மை உள்ளவனா வாழு. நான் உயிரோடு இருக்க மட்டும் சொல்ல முடியும். நான் செத்துட்டு பிறகு நான் யாரையும் ஒரு மெசேஜ் எல்லாம் சொல்ல முடியாது. இனி உயிரோடு இருக்கும்போது தான் சொல்ல மாட்டேன்றோம், அதனாலதான் நீ செய்ய மாட்டேன்ற. இந்த உலகத்துல எதுக்குமே கேரண்டி இல்ல. நீ நினைச்சுக்காது எல்லாமே கேரண்டியோட இருக்கு, எதுக்குமே இல்ல. 3 years கேரண்டினுவான், ஒண்ணுமே இல்லை. When you give priority, my priority is Jesus, my priority is Christ, my priority is cross, my priority is Jesus, my priority is love, my priority is holiness, my priority is righteousness, my priority is humble, my priority is love. அப்போ நம்மளை பார்த்து சொல்லுவார் இயேசு, நம்மளை பார்த்து சொல்லுவாரு, my priority is blessing. அப்பதான் நம்ம மேல ஒரு ஆசீர்வாதம் அவர் பார்வையில பிரியாரிட்டியா இருக்கும். இல்லைன்னா நாளைக்கு அந்த ஏழை போல வாழணும்னு ஆசைப்படுறோமா, இல்ல பணக்காரனை போல ஆசைப்படுறோமா? எப்படி ஆசைப்படுறோம்னு ஆசைப்படுறீங்க? ஏழை போல உன்னை தாழ்த்தி எது வந்தாலும் என் தெய்வம் தான்ப்பா இருக்குன்னு சொன்னா நிச்சயம் பரலோகம். வந்துட்ட பிறகு தெய்வத்தை வந்தா நிச்சயம் நரகம். It is not heaven and earth. அதுக்காக நான் பேச வரல. நம்ம வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு முன்னாடி நரகம் மாதிரி மாறிடும். So we have to realize 2025 what is my priority? Priority என்ன? Meaning something someone is important. Something someone which is more important is priority. What is your something and someone? உன்னோட something someone யாரு? கை கட்டி சும்மா புரியலையா? வாய் தந்து சொல்லு. Your something and someone is what? Your something and someone should be Jesus. Brother.